சிங்கப்பூரில் சீக்ரெட் மீட்டிங் போட்டு தமிழக வெற்றி கழகம். நண்பர்களே, விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2வது மாநில மாநாடு வருகின்ற 25ஆம் தேதி மதுரையிலே நடைபெற இருக்கிறது. மாநாட்டுக்குரிய வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக ஒருபுறம் போய்கொண்டிருக்கிறது. மாநாடு முடிந்த கையோடு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் நேரடியாகவே தமிழக மக்களை சந்திக்க போகிறார். அந்த சுற்றுப்பயணம் என்பது மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுற்றுப்பயணமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக அந்த சுற்றுப்பயணம் என்பது பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகம் சிங்கப்பூரிலே ரகசியமாக ஒரு மீட்டிங் போட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நாட்டை சேர்ந்த அந்த அரசியல் தலைவர் தற்போது பல அரசியல் கட்சிகளால் ஓரம் கட்டப்பட்டு விட்டார். மோடி அவரை சமீபத்தில் ஓரம் கட்டி விட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அந்த தலைவர் சமீபத்திலே சிங்கப்பூருக்கு தலைவரை சந்திக்க சென்றிருக்கிறார். அங்கேதான் அவரிடம் விஜயுடன் கைகோர்த்து விடுங்களேன் என்று ராபியாவிடம் பேசியிருக்கிறார். இதை அந்த தலைவர் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த அரசியல் தலைவர் யார் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படல. இருப்பினும் அவர் தெற்கு தமிழ்நாட்டில் கணிசமான ஆதரவு தளத்தை கொண்டுள்ளதாகவும் அவர் தற்போது கட்சியில் செல்வாக்கு மிக்க நபராக இருக்கிறார் என அரசியல் வட்டாரத்தில் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, நமது ஓபிஎஸ் அவர்கள் மட்டும். நமது ஓபிஎஸ் அவர்கள் தான் சிங்கப்பூரிலே மருத்துவ சிகிச்சைக்காண்டி சிங்கப்பூர் சென்றிருந்தார். அந்த நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது ஓபிஎஸ்ஸிடம் பேசப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் மோடி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா நமது ஓபிஎஸ்ஐ புறக்கணித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைய தினம் ஓபிஎஸ் பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுகிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நமது விஜய் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற அறிவிப்புகள் கூட வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.